ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீட் யூஜி 2026 கொஸ்டின் லீக் ஆனது, எக்ஸாம் கேன்சல் ஆனது, ரீ எக்ஸாம் நடக்க போகிறது, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் யார் மேலே தவறு இருக்குது அதை பற்றி நான் பேச வரல. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது, எனக்கு கேட்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களை மாதிரி உள்ளவங்க ஈஸியாக பேசிட்டு ஈஸியாக அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க. நாங்கள் தான் தூங்காமல் சாப்பிடாமல் கஷ்டப்பட்டு படித்தது எங்களுக்கு தான் தெரியும். யாரோ பண்ண தவறுக்கு நாங்கள் பாதிக்கப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறீங்க. உங்களுடைய கோபம் நியாயமானது, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. நிறைய மார்க் டெஸ்ட்லாம் நீங்கள் எழுதிருப்பீங்க. அதுபோல் இதையும் ஒரு மார்க் டெஸ்ட்டாக நினைங்க. இந்த எக்ஸாம் எழுதும்போது என்னென்ன தவறு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். எது எது இன்கரெக்ட் பண்ணீங்க, எது எது விட்டீங்க, எந்த கொஸ்டின் விட்டீங்க, எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த சப்ஜெக்டை நல்ல ஸ்ட்ராங் ஆக்குங்க. ஸோ நல்ல ஹார்ட் ஒர்க் கொடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்கன்னா, நடந்து முடிஞ்ச எக்ஸாம் நல்ல ஈஸியாக மாடரேட்டாக இருந்தது, வரப்போகிற எக்ஸாம் எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு தெரியல சொல்லிட்டு நிறைய பயப்படுறீங்க. பயப்படாதீங்க. நல்ல ஹார்ட் ஒர்க் கொடுத்து நல்லா படிங்க. ஈவன் கொஸ்டின் டஃப்பாக இருந்தாலும் ஃபுல் மார்க் எடுக்கலாம். உங்களை மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட் தான் கொஸ்டின் டஃப்பாக இருந்தாலும் எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி ஃபுல் மார்க் எடுக்காங்க, நீங்கள் ஏன் உங்களால் ஏன் ஃபுல் மார்க் எடுக்க முடியல? ஸோ அதாவது நல்ல படிங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் கொடுங்க, நல்ல எஃபோர்ட் கொடுங்க. உங்களாலையும் கொஸ்டின் டஃப்பாக இருந்தாலும் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் ஆன்சர் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ சுமாராக எடுத்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல சான்ஸ். இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. நல்ல ஹார்ட் ஒர்க் கொடுத்து நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்க உள்ள வழியை பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மார்க் வரும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நல்ல காலேஜில் சேரணும்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு நான் என்ன சொல்கிறேன்னா, இதை விட பெட்டராக நம்ம மார்க் எடுப்போம். ஒரு 650 மார்க் நீங்கள் வரணும்னு நினச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஒரு 700 மார்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு காலேஜ் நினச்சி வச்சுருப்பீங்க, அதை விட ஒரு பெஸ்ட் காலேஜில் நம்ம சேருவோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் கொடுத்து படிக்கிறது பாருங்கள். என்டிஏ நாளைக்கே எக்ஸாம்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இட் வில் டேக் டைம். ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சமாவது, அதாவது கால அவகாசம் கண்டிப்பாக இருக்கும். அந்த நாட்களை அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நல்ல எஃபோர்ட் கொடுத்து நல்ல ஹார்ட் ஒர்க் கொடுத்து படிங்க. என்டிஏவுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ணி பார்த்துடுங்க. உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய எய்ம் என்ன, டாக்டர் ஆகுது. ஸோ அதை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதை எண்ணி பார்க்கணுன்னா, நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருந்து படிக்கும்போது உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, உங்களை என்னெல்லாம் அவமானப்படுத்திருப்பாங்க, இதெல்லாம் எண்ணி பாருங்கள். உங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக கடன்பட்டு நம்ம பிள்ளை எப்படியாவது டாக்டர் ஆயிடணும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அதை எண்ணி பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சேர்ந்தவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போய் ஜாலியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் நல்லது கிட்டதுக்கு போகாமல் நீங்கள் வீட்டில் உட்காந்து புக் எடுத்து படிச்சுட்டே இருப்பீங்க. அதெல்லாம் எண்ணி பாருங்கள். இதுக்கெல்லாம் மேலே என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் காது கூட பேசியிருப்பாங்க. என்ன 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு வயசையும் வருஷத்தையும் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது குரூப் எடுத்து படிக்க வச்சு சம்பாதிக்கக்கூடிய வழியை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காது கூட டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எண்ணி பாருங்கள். இதெல்லாம் எண்ணி பார்த்துட்டு இந்த நீட் ரீ எக்ஸாம் நினச்சி ஒரி பண்ணாமல், மனசு சங்கடப்படாமல், நீங்கள் ஏற்கனவே நிறைய எஃபோர்ட் கொடுத்துருப்பீங்க, அதை விட கூடுதலாக எஃபோர்ட் கொடுங்க. உங்களுடைய கனவு என்ன, டாக்டர் ஆகுது. அந்த கனவை அந்த கனவை படிக்க வைங்க. அந்த கனவை நினைவாக்குங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் டாக்டர் ஆவீங்க. ஹார்ட் ஒர்க் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.